கொண்டுள்ளது. இந்திய தேசமான மிகவும் அழகான இயற்கை அழகையும் இயற்கை வளங்களையும் மற்றும் கொண்ட நாடாகும். மிகவுமான பண்பாடு கலாச்சாரம் இன்றளவு உலகளவில் தனித்தன்மை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி அணுவாத அரங்கில் சிறப்பினம் போன்றவற்றில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. வல்லவர்களை கொண்டிருக்கும் என் இந்திய திட்டம் என்ன இல்லை, இல்லாத என்று எதுவும் இல்லை. சிறப்புடன் கொண்ட இடத்தில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை எண்ணி பெருமிதம் அடைகின்றேன். மொழியிலே பேசும் மக்கள் கொண்ட உலகின் ஒரே நாடு என்று பெருமை உடையது. வடக்கே இமயமலையாலும் கிழக்கே வங்கக்கடலாலும் மேற்கே அரபிக்கடலாலும் தெற்கே சிறுகடலாலும் இந்திய எல்லை கொண்டுள்ளது. இந்தியாவிலே புனிதர்கள் மற்றும் தூய்மையான காடுகள் என இயற்கை வளம் நிறைந்த நாடாகும். இங்கு இந்து, பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்துவம் என மத மக்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றனர். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் உலகம் போற்றும் கனவுநாயகனான டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு கனவு கண்டார். எதிர்கால இந்தியாவின் இளைஞர்களது திறமையால் உலகளவில் இன்னும் தலைவரும் என்று எழுதினார். அதற்கான விதையும் அவர் போட்டு சென்றார். அவரது கனவுகளை மெய்ப்பிக்கும் வகையில் இளைஞர்கள் விளையாட்டு, கலை, கல்வி, தொழில்துறை, தொழில்நுட்பம், ராணுவம் என பல